Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது எல்லாருமே ஆசைப்படுவாங்க அவங்க வயிற்றில் உள்ள குழந்தை இப்போது எந்த மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்குமா, இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கும், ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட கருவில் உள்ள குழந்தை ஒரு வாரமும் எந்த வடிவத்தில் இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும், அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4வது வாரம் நீங்கள் கன்சீவ் ஆகி 4வது வாரத்தில் உங்கள் கருவில் உள்ள குழந்தை எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷில் பாப்பி சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கசகசா பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் தான் உங்களோட பேபி இப்போது இருக்கும். ஸோ 4வது வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது நீங்கள் கன்சீவ் ஆகி 1 மந்த்து. ஸோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கதையே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இந்த கசகசா வடிவத்தில் தான் குழந்தை குட்டியோண்டாக இருக்கும். இப்போ உங்களோட குழந்தையோட பிரெயின், லெக், ஸ்பைனல் கார்ட் எல்லாமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது வாரம். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகி 5வது வாரத்தில் ஸ்கேன் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ குழந்தை ட்வின் பேபியா இல்லை ஒன் பேபி தானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல் விதை, சேம் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் விதை பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவு தான் உங்களோட குழந்தை இப்போது இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட குழந்தை கிட்டத்தட்ட 2 மில்லிமீட்டர் சைஸுக்கு இருக்கும். இப்போ நம்ம குழந்தையோட போன்ஸ், லங்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். மசில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது வாரம். ஸோ குழந்தை உருவாகி 6வது வாரத்தில் நம்ம அல்ட்ராசவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் பீட் அல்ட்ராசவுண்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். குழந்தையோட இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குழந்தை எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, ரைஸ், அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வடிவத்தில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பொமக்ரானட் சீட், ஸோ அந்த மாதுளையோட விதை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வடிவத்தில் இருக்கும். இப்போ நம்ம குழந்தையோட ஆர்ம்ஸ், லெக்ஸ், இயர்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம குழந்தையோட ஆல்சோ நம்ம பார்த்துட்டோம், பிரெயின், லங்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது வாரம். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகி 7வது வாரத்தில் குழந்தையோட சைஸ் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளூபெரி பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ளூபெரி வடிவத்தில் இப்போ நம்மளோட குழந்தை இருக்கும். ஸோ குழந்தையோட லெக்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாமே எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, பென்சில் எரேசர் இருக்கு இல்லையா, ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வடிவத்தில் தான் குழந்தை இப்போ இருக்கும். இப்போ நம்ம குழந்தையோட ஹெட், ஃபேஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 8வது வாரம் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகி 8வது வாரம் மந்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 மந்த் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட குழந்தை கிட்னி பீன் வடிவத்தில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட குழந்தை கிட்டத்தட்ட 11லேருந்து 14 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்மளோட குழந்தையோட ஆர்ம்ஸ், லெக்ஸ், ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். நம்மளோட குழந்தையோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே இனிமேல் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 2 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்மளோட குழந்தையோட மூமெண்ட் நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு 5th மந்த்துக்கு மேலே நம்மளோட குழந்தையோட மூமெண்ட் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9வது வாரம். நீங்கள் கன்சீவ் ஆகி 9வது வாரத்தில் உங்களோட குழந்தை கிட்டத்தட்ட திராட்சை பழம், அதாவது அந்த கிரேப்ஸ் வடிவத்தில் இருக்கும். இப்போ நம்ம குழந்தையோட இதயம் இருக்கு இல்லையா, ஸோ ஹார்ட் ரெகுலராக துடிக்க ஆரம்பிக்கும். நம்ம குழந்தையோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே இப்போ முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம குழந்தையோட ஹெட், பிரெயின் எல்லாமே இன்னும் கூட டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது வாரம். நீங்கள் கன்சீவ் ஆகி 10வது வாரத்தில் உங்களோட பேபி கும்குவாட் அந்த ஷேப்பில் இருக்கும், அதாவது பாலைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிட்ரஸ் வகையை சார்ந்தது. பார்க்குறதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரி உள்ளேயும் வெளியேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட குழந்தை இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நம்மளோட குழந்தையோட பார்ட்ஸ் எல்லாமே, இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அல்ட்ராசவுண்ட் போனீங்க அப்படின்னா நம்மளோட குழந்தையோட ஹார்ட் பீட்டை உங்களால் கேட்க முடியும்.
அதுக்கப்புறம் வேறு என்ன குட் நியூஸ் அப்படின்னா, இப்போ நம்மளோட குழந்தை பாயா கேர்ளா அப்படிங்கிற ஜெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் போனீங்க இப்போ அப்படின்னா என்ன குழந்தை அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் அதோட பார்ட்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகி முடிக்க இன்னும் கொஞ்சம் வீக்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11வது வாரம். நீங்கள் கன்சீவ் ஆகி 11வது வாரத்தில் உங்களோட குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா அத்திப்பழ வடிவத்தில் இருக்குமாம். அதாவது ஃபிக் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இருக்குமாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம குழந்தையோட வெயிட் ஹெட்டில் தான் இருக்குமாம். இன்னும் கூட நம்மளோட குழந்தையோட பார்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் நம்மளோட குழந்தை பாயா கேர்ளா அப்படிங்கிற ஜெண்டர் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வீக்ஸுக்கு அப்புறமா தான், அதாவது 16-20வது வாரத்தில் தான் என்ன குழந்தை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது வாரம். நீங்கள் கன்சீவ் ஆகி 12வது வாரத்தில் உங்களோட குழந்தை ஆப்ரிகாட் பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வடிவத்தில் இருக்குமாம். இப்போ நம்மளோட குழந்தை கிட்டத்தட்ட 3 இன்ச் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்மளோட குழந்தையோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நெகம் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். நம்மளோட குழந்தையோட கிட்னிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் கன்சீவ் ஆகி 4வது வாரத்திலேருந்து 12வது வாரம் வரைக்கும் உங்களோட குழந்தை எந்தெந்த வடிவத்தில் இருக்கும், என்னென்ன பார்ட்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸ், அதாவது 13வது வாரத்திலேருந்து குழந்தை எந்த ஷேப்பில் இருக்கும், அதோட பார்ட்ஸ் எல்லாமே எப்போ டெவலப் ஆகி ஃபினிஷ் ஆகும், ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.